ஸோ அதனால் வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு கூட தெரியக்கூடாத அளவுக்கு இறைவனுக்கு தெரிந்தால் போதும் என்கிற அடிப்படையில் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய பெயரால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களால் இயன்றதை இயலாதோருக்கு கொடுத்து நீங்கள் உங்களுடைய பிறப்பு, அதாவது பிறப்பு என்பது சம்பவமாக இருக்கிறது. சில பேருக்கு நீங்கள் இல்லாதவருக்கு இந்த இயலாதவருக்கு கொடுக்கும் பொழுது அது வரலாறாக மாறுகிறது. அதே போல் எங்கள் அண்ணன் ஸ்டேட் பிரசிடென்ட்டு நம்ம பாலாஜி அண்ணனை சொல்லலாம், மாறன் அண்ணனை சொல்லலாம். பாலாஜி அண்ணன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 மாதத்துக்கு குறைந்தபட்சம் அவங்களோட ரோட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 பேர் இருக்காங்கன்னா மாதத்துக்கு ஒரு 100 பேருக்கு பிறந்த நாள் வரும். 100 பேருக்கு அவர் ஃபெய்ராவனுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்டாகவும் ரோட்டரியோட கவர்னராகவும் இருந்து நிறைய உதவிகள். அதே போல் இப்போ ஒரு பள்ளியே ஆரம்பிச்சிட்டாரு மாறண்ணன். அவரும் பள்ளி வச்சிருக்கிறாரு அண்ணன் பாலாஜி அண்ணன். மாறண்ணன் ஒரு பள்ளியை இது பண்ணிட்டு இல்லாத மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி அண்ணன் அண்ணன் வந்து அற்புதமாக ஒரு கோரிக்கை வச்சார். அண்ணன் நீங்கள் வைத்த கோரிக்கைகள் போன்று சானவாஸ் வந்து 1ஆம் தேதி ஒரு 1500 பேருக்கு ஒரு நலத்திட்ட உதவிகளை கொடுத்தாரு. அப்புறம் கடந்த ஆண்டு நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பிரச்சனைனாலும் நீங்கள் திருவண்ணாமலையில் நரேஷ் சந்த் அவருடைய தலைமையில் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு வந்து நீங்கள் பொறுப்பாளர்கள்லாம் பொருட்களை அனுப்பி வச்சிங்க. இந்த மாதிரி நிறைய கல்விக்கு கொடை கொடுக்குறோம், குருதி கொடையை கொடுக்குறோம், இப்படி நிறைய மரங்களை நட்டு பாதுகாக்கிறோம். அதே போல் மருத்துவமனை செலவுகளுக்கு கொடுக்குறோம். ஏராளமாக தாராளமாக இறைவன் கொடுத்ததில் குறைந்தபட்சம் என்னுடைய கருத்தை ஏற்று அன்பை ஏற்று நீங்கள் 10% இயன்ற வரை கொடுக்குறீங்க. ஏன்னா இறைவன் குறைந்தபட்சம் நீங்கள் 10% கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு அன்பு வேண்டுகோளை வச்சுருக்கிறேன். ஆனால் அந்த 10க்கும் மேற்பட்ட எண்ணற்ற திட்டங்கள் மோகன் அண்ணன் இப்படி பட்டியல் அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். அது கணக்கு வழக்கே இல்லை. அவங்களால இப்போ கூட நம்ம 1ஆம் தேதி கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் வட சென்னையில் நம்ம ஸ்மார்ட் இந்தியா தம்பி வினோத் வந்திருக்கானான்னு தெரியல. வினோத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாப்புல. அந்த மாதிரி இல்லாதோருக்கு இயலாதோருக்கு உதவுகிறவர்களுடைய வாழ்க்கை, நான் வள்ளல் குணம் படைத்தவர்களுடைய வாழ்க்கை வானம் போல் அழியாது வரலாறு படைக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இறைவனுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஏழைக்கு செய்கின்ற உதவிதான் இறைவனுக்கே செய்யும் சேவை என்று சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு என்னுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இந்த இயக்கத்தினுடைய கட்டுக்கோப்பான ஒரு போர்டில் 8th போர்டில் நீங்கள் எலெக்ட் ஆகிருக்கிறீங்க. அத்தனை பேரும் உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து பொறுப்பாக செயல்பட வேண்டும். அரசு வந்து பதிவுத்துறையில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது. ஆன்லைன் 3.0 மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. அது ஐயா வீரமணி ஐயா சொன்னார். கொடுக்கறத விட பறிக்கிறது வந்து வேறு மாதிரின்னு சொன்னார். அது ரொம்ப அதிகமாக பேசினா நாகரிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ அது நம்ம எல்லோருக்கும் தெரியும். எல்லாவற்றையும் நம்ம நிச்சயமாக இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அண்ணன் தமிழ்முன் அண்ணன் வந்து முதல்வர்களுடைய கவனத்திற்கு இதெல்லாம் சிரமங்கள் இருக்கிறது, சங்கடங்கள் இருக்கிறது, சிக்கல்கள் இருக்கிறது, அதை வந்து தீர்ப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறதா சொன்னாங்க. அண்ணனுக்கு முதல்ல ஃபெய்ராவின் சார்பில் நன்றி. ஐயா ஆசிரியரும் முதல்வரை சந்திக்கும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேன், விடுதலையில் இது குறித்து எழுதுறேன்னு சொன்னாங்க. ஐயா